எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன் மக்களே. நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட பொதுச் செயலாளர் தற்போது பொதுச் செயலாளரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தொகுதிய தான் பார்க்க போறோம். சேலம் மாவட்டத்துல இருக்க எடப்பாடி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எடப்பாடி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிக முறை அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுகவை பொறுத்த மட்டும் இல்ல, அதிமுக தொடங்கின காலத்துல இருந்து 1977, 1980, 1991, 1989, 2011, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது கண்டினியூஸா வெற்றியை பெற்றிருந்தாலும், இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட வளர்ச்சி காரணமாக இந்த இடத்துல எடப்பாடி மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு கைய விட்டு போட்டு போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் கைப்பற்றியிருக்காங்க. அடுத்து திமுக 1967லயும் 1971லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இந்த இடத்துல வந்து அவைங்க 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் 1952லயும் 1984லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில கடந்த 3 முறை அதாவது 3 முறை தொடர் வெற்றி பெற்றிருக்காங்க. 1996, 2001, 2006ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எடப்பாடி அவர்களே சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2001லயோ என்னமோ சம்திங் வந்து கூட்டணி கட்சிக்கே குடுத்துட்டாங்க. நான் வந்து கேட்டிருந்தேன். பட் ஆனா வந்து ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா வந்து கூட்டணி கட்சிக்கு குடுத்தாங்க. அவங்களோட வெற்றிக்கு நான் உழைத்தேன் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அது நிதர்சனமான உண்மையா தான் இருக்கு மக்களே. ஏன்னா, எடப்பாடிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட வளர்ச்சி மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சியா இருந்திருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க வந்து டவுன் ஆயிருக்காங்க. 2011 தேர்தல்ல வந்து விட்டத வந்து மறுபடியும் பிடிக்கவே முடியல. ஏன்னா, இந்த இடத்துல எடப்பாடி அப்படிங்கிற ஒரு எடப்பாடியார், அதாவது பழனிசாமி அவர் அப்படிங்கிற ஒரு பெர்சன் வந்து மிகப்பெரிய அளவுல குரோ ஆயிருக்காரு. அதுவும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அது வந்து கடந்து போயிருக்கு. அதே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 14 முறை எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 14 முறை எலக்ஷன்கள்ல 7 முறை அதிமுகவும், 2 முறை திமுகவும், 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 3 முறை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து எடப்பாடி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஆஸ் யூசுவல் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல எடப்பாடி பழனிசாமி அவர் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 98,703 வாக்குகளும் 44.10% மட்டும் பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுவும் மிகப்பெரிய வெற்றி தான் பெற்றிருக்காரு. ஏன்னா, இந்த இடத்துல செகண்டுக்கும் தேர்டுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது அவர் 44% எடுத்திருக்காரு. இந்த இடத்துல வந்து செகண்ட் பொசிஷன் தனிச்சு போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ ஒரு வாக்குகள் இருக்கு. 25.30% வாக்குகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 2வது இடத்துல அண்ணாதுரை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு அவர் 56,681 வாக்குகளும் 25.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு. அடுத்து திமுக முருகேசன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 55,149 வாக்குகளும் 24.70% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கிங் மேக்கரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அதே அது 2021 எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக கூட்டணியில பாமக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாமகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் அங்கம் வைத்த காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்க 1,63,154 வாக்குகள் அப்படியே பெற்றிருக்காரு மக்களே. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட 98,000 வாக்குகளும், இவங்களோட 56,000 வாக்குகளும் சேர்ந்து எடப்பாடி அவர்களுக்கு 1,63,154, அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கிரேஸ் வந்து அந்த எடப்பாடியில நானும் என்னோட நெய்பர், அதாவது என்னோட பக்கத்து தொகுதி தான். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல அங்கெல்லாம் ரோடு அவர் ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த சலங்காபாளையம் சம்திங் இது என்னமோ ஒரு சபரிபாளையம் என்னமோ அந்த இடத்துல தான் அவரோட பிறந்த ஊரே இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும். எடப்பாடி அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பவானி ரோட விட எடப்பாடி ரோடு மிகப்பெரிய அளவுல ஒரு தரமா போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்த காரணத்தினால எடப்பாடி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்கு மக்களே. ஏன்னா, அவரோட சொந்த தொகுதி அப்படிங்கிற காரணத்தினாலேயே மக்கள் வாரி வழங்கியிருக்காங்க வாக்குகள். அதாவது 1,63,154 வாக்குகளும் 66.30%, அதாவது 1,00,000 வாக்குகளுக்கு பக்கமா வந்து வெற்றி வித்தியாசம் இருக்குன்னா நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த எடப்பாடி மக்கள் மேல மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கைய வச்சு அந்த இடத்துக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்க இந்த வாக்குகள்லயே நீங்க தெரியப்படுத்தலாம். அது 2024 தேர்தலையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த வகையில
திமுக சார்பில் டி சம்பத்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 69,352 வாக்குகளும் 28.20% மட்டுமே பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஸ்ரீ ரத்னா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6,626 வாக்குகளும் 2.7% மட்டுமே பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடப்பாடி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2024 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில இது வந்து சேலம் மக்களவைத் தேர்தல், சேலம் நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில சேலம் வந்து 2019ல அவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக சார்புல எஸ்.ஆர். பார்த்திபன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு அவரு 1,08,422 வாக்குகளும் 44.52% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்புல கே.ஆர்.எஸ். சரவணன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 97,743 வாக்குகளும் 40.14% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ஏ. ராசா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4,970 வாக்குகளும் 2.04% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒருத்தர் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மீண்டும் வந்து டிஎம்கே தான் வெற்றி பெற்றாங்க. டிஎம்கே சார்பில் டி.எம். செல்வ கணபதி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. இவர் அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக இருந்தாரு. இப்போ வந்து திமுகவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பொறுப்புல சேலம் மாவட்டத்தோட மாவட்ட செயலாளராகவும் டி.எம். செல்வ கணபதி அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 81,585 வாக்குகளும் 33.50% மட்டும் தான் பெற்றிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டா தனிச்சு நின்ன அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா பி. விக்னேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 1,26,612 வாக்குகளும் 51.99% வாங்கியிருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க மக்களே. அதாவது அதிமுக தனிச்சு இந்த இடத்துல வந்து வெறும் 35%, 44% தான் 2016ல வாங்கினாங்க. ஸோ எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மக்கள் தொகுதியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 50% தனிச்சே போட்டிட்டு வாங்குற அளவுக்கு அவருக்கு திறன் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாஜக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா என் அண்ணாதுரை அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல 23,945 வாக்குகளும் 9.83% பாட்டாளி மக்கள் கட்சி தான் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதாவது 2016 தேர்தலில் இருந்து இப்போ வரைக்கும் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் டி. மனோஜ்குமார் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 11,387 வாக்குகளும் 4.68% பெற்று இந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து எடப்பாடி தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 3 கட்சிகளுக்கு 4 தேர்தல்கள் பார்க்க போறோம். அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சிக்கு. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 44.10%, 2019ல 40.14%, 2021ல 66.30%, 2024ல 51.99% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பழனிசாமி அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வாக்குகளை சேகரித்து வச்சிருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து முதலமைச்சராக இருக்கிற கேண்டிடேட் அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் இல்லாம இந்த மக்களோட மிகப்பெரிய அளவில் ஒரு அக்கறை பெற்ற மனிதனா இருக்க காரணத்தினால கண்டிப்பா வந்து ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு சேலம் வந்து அவரோட மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு 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 அன்பு கூட மாதிரி அவர் முதலமைச்சராக இருக்கப்ப கூட சேலத்துக்கு அதிக திறமை வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப சேலம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அவருக்கு அது தாய் வீடு. ஸோ அதனால அதை வந்து மிகப்பெரிய அளவில் அவர் பாதுகாத்துட்டு இருக்காரு. அடுத்து அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 24.70%, 2019ல 44.52%, 2021 28.20%, 2024ல 33.50% பெற்று இந்த இடத்துல வந்து இது என்னதான் இருந்தாலும் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடரோட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால திமுகவால் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல சோபிக்க முடியாமல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் 2026 தேர்தலையும் இந்த கண்டினியூட்டி நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் அதை இது குறைஞ்ச வாக்கு வித்தியாசங்கள்ல நாங்கள் வந்து தோல்வியடைய முயற்சி செய்வோம் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய வாக்குகள் வந்து அவங்க கெயின் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை மக்களே. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 0.4%, 2019ல 2.04%, 2021ல 4.68%, 2024ல 4.68% இந்த இடத்துல வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இவங்களுக்கு குறைந்தபட்ச வாக்குகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது
நம்ம எப்படி சொல்றது, நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அப்போசிஷன் லீடரோட தொகுதி அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு 5% வாக்குகள் கூட கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமா இருக்கு. ஸோ பார்க்கலாம் 2026 தேர்தல்ல எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்க போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்த்தரலாம். அந்த வகையில நம்ம மொத்த வாக்காளர்களா 2,67,374 பேர் இந்த இதுல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது வாக்காளர் திருத்தப் பட்டியல் வரையறைக்கு பின் வந்து இந்த இது நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 1,35,654 ஆண்களும், 1,31,693 பெண்களும் இந்த இதுல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் 27 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 45,851 பேர் ஆண்களும், 44,512 பெண்களும் இந்த இதில வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 58,060 ஆண்களும், 56,365 பெண்களும் இந்த இதில வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 31,743 ஆண்களும், 30,816 பெண்களும் இந்த இதில வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி விகிதங்கள் இந்த இடத்துல அதிகமா இருந்தாலும், எடப்பாடியார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மிகப்பெரிய அளவுல வந்து ஆளுமை இந்த இடத்துல இருக்க காரணத்தினால, இங்க வந்து அவருக்கு வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்களே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில 1989ல 53.20%, 1991 65.50%, 1996ல 69.10%, 2001ல 62%, 2006ல 76.30%, 2011ல 85.50%, 2016ல 85.50%, 2021ல 89.80% வாக்குகள் பதிவாயிருக்கு. மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஒரு கேண்டிடேட் வச்சு தான் இவருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாதுங்கிறத மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நல்ல ஒரு மூமெண்ட் தான் மக்களே. ஏன்னா இந்த 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 மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அவருக்கு நல்ல ஒரு கிரேஸ குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த தடவை தேர்தல் எப்படி இருக்க போது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து எடப்பாடி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். அந்த வகையில ஆஸ் யூசுவல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வெற்றி பெற போறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வெற்றி பெற போறாரு. அவர் தான் அந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 52.72% வாக்குகள் வந்து அதிமுக கிடைக்கிறதுக்கும், 1,22,551 வாக்குகளுக்கு மேல கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கேட்கலாம், ஏன்னா அதிமுகவோட பாமக சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல 1,60,000 வாக்குகள் பெறலாம் அப்படின்னு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு புது கட்சி வந்திருக்க காரணத்தினால, ஏன்னா அந்த கட்சியை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள வந்து ஏன்னா எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கிருந்து தான் பிடுங்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்க காரணத்தினால, ஏடிஎம்கேல இருந்து தான் இந்த வாக்குகள் பெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர் பட்டாளங்கள் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்க காரணத்தினால, ஸோ அதனால 1,22,551 வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. போன தடவை வந்து 1,00,000 வாக்குகள் பக்கமா வித்தியாசம் வெற்றி பெற்றார் அப்படின்னா, இந்த தடவை ஒரு 60,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு உறுதியா சொல்ல முடியும். அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் சரிவு தான் ஏற்படும் மக்களே. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு கணிசமான ஒரு கண்ணியமான வாக்குகள் பெறணும் அப்படிங்கிறது அவைங்களும் ஆசைப்படுவாங்க. பட் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு செயின்ட் இருக்கு. ஸோ அது அப்போசிஷன் லீடர் அப்படிங்கிற காரணத்தினால, ஸோ அது கொஞ்சம் ஏன்னா இப்ப வந்து கொளத்தூர் தொகுதியில வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள மீறி வந்து அந்த இடத்துல வந்து யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல. அந்த மாரி தான் இந்த எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள மீறி வந்து வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவுல கடினமான விஷயமா கருதப்படுது. ஸோ அந்த வகையில 26.75%, 62,168 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுகவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ப அ அ அதிமுகவோட பாமக இல்லன்னா கூட ஓரளவுக்கு என்னமோ பேசலாம். பட் ஆனா அதிமுகவோட பாமக இருக்க காரணத்தினால, அது எடப்பாடியார் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினாலேயே மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சரிவு இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இப்ப யாரையுமே புகழல மக்களே. என்ன நடந்திருக்கோ அதுதான். நீங்க 2024 தேர்தல் எடுத்து பாருங்க. அதிலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இது கொஞ்சம் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான். நீங்க எல்லாம் ஈவன் பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான். எடப்பாடியார் தொகுதியில எடப்பாடியார் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அது எந்த வகையில எப்படி இருக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5.68%, 13,198 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா
நாம் தமிழர பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அவைங்க 5% வாக்குகள் கூட கடந்த 4 தேர்தல்கள்ல வாங்கல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, இந்த தடவையும் கொஞ்சம் கம்மியா வாங்குறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்க காரணத்தினால 5.68% 13,198 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மீறி வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா, அது மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமான விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா, அவங்க நாம் தமிழர பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு தான் அவைங்க போட்டிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ தனிச்சு போட்டிட்டா என்ன மாரியான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ப அவைங்க 4 தேர்தல்கள் அவைங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கூட்டணி கட்சிகளோட செயல்பட்டா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வாக்குகள் வித்தியாசங்கள் அதிகமா இருக்கு. ஸோ அத எப்படி வந்து சீமான் அவர்கள் கேரி ஓவர் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12.66% 29,424 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபேம வச்சு மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்க வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பிரச்சாரம் வந்து எடப்பாடியாரு அதாவது ஒரு ஒரு ஆப்போசிஷன் லீடர் அதாவது ஒரு அதிமுகவோட பொதுச் செயலாளர், மிகப்பெரிய பழம்பெரும் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற காரணத்தினால, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல கிரேஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அப்படிப்பட்ட கிரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது தமிழக வெற்றிக் கழகம் வந்தாலும் மிகப்பெரிய அளவுல அது பாதிக்கப்படாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா வாக்குகள்ல பாதிக்கப்படும், வெற்றிகள்ல பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, யாரையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. யாரையுமே நம்ம குறைந்து மதிப்பிடவே கூடாது. ஏன்னா எடப்பாடி தொகுதியில விஜய் அவர்களோட மிகப்பெரிய யாராச்சும் அவருக்கு பிடிச்சவங்கள நிக்க வச்சு கூட வெற்றி பெறுவதற்கு விஜய் அவர்களுக்கு திறமை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இளைஞர்களோட வாக்குகள் வந்து அனைத்துமே விஜய் அவர்கள்ட்ட தான் இருக்கு. ஸோ அத வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு சரிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வெற்றிகளை தடுக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்த அளவுக்கு இப்படியெல்லாம் கூட்டணிகள் அமைஞ்சா, நம்மளுக்கு வாக்குகள் அப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 52.72% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆஸ் யூசுவல் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடியார் தனிச்சே வந்து 50 வயசு 52 அதாவது 51.79% வந்து வாங்கியிருந்தாருன்னு நெனைக்கிறேன். 99 52% வாங்குறாரு மக்களே. ஸோ அது வந்து இன்னும் பாமக சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் எச்சா தான் வரும். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வருகை காரணமாக கொஞ்சம் குறைவா தான் வரும் அப்படிங்கிறத நான் மதிப்பிட்டுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத 2026ல இந்த மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு பொறுமையா பார்க்கலாம். அடுத்து திமுகவ பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும், இந்த தொகுதியில 26.75% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இது வந்து ஒரு அப்போசிஷன் வந்து முக்கியமான லீடரோட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால, திமுகவால மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு அப்போசிஷன் லீடரோட தொகுதி அப்படிங்கிறனால, அவைங்க இதுல வந்து கொஞ்சம் வாக்குகள் மட்டும் வாங்குனா போதுன்னு தான் அவைங்களே நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, நம்மளோட அசம்ப்ஷன் படி 26.75% வாக்குகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அரிதா இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதியில அவிங்க பாமக கூட இருந்தாங்கன்னா, கொஞ்சம் வெற்றி வித்தியாசங்கள தடுக்கிற அளவுக்கு கூட போயிருப்பாங்க. பட் ஆனா, அது வந்து அப்போசிஷன் தான் இருக்காங்க. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 5.68% மினிமமா வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகள பற்றி இப்ப வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்கல. ஸோ, கூட்டணி கட்சிகளோட இணைவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த கேள்விக்குறிகள்லாம் மிகப்பெரிய அளவுல ஆச்சரியக்குறியா இருக்க காரணத்தினால, கண்டிப்பா வந்து 5.68% வந்து அவிங்களோட கெப்பாசிட்டிக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பார்த்துரலாம். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 12.66% வந்து விஜய் அவர்களோட அந்த அவருக்கு அந்த கட்சி தொடங்கி மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபேம் இருக்கு. ஸோ அந்த ஃபேம வச்சு அவர் இந்த தொகுதியில 12.66% வாக்குகள் மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு எடப்பாடி அவர்களை மீறி வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வேணும் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் சப்போர்ட் வேணும். ஸோ அது நடக்காது. இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியர்பை வாக்குகள வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவுல விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் போராடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா யாரையுமே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. இந்த தொகுதியில இதுதான் பலம். ஸோ எப்படி சொல்றது? இந்த இடத்துல இவிங்க தான் இருக்கிறப்போ அப்படிங்கிறப்போ நம்ம என்னத்த போய் சொல்றது? நம்ம என்ன இதுல வந்து திமுக ஜெயிக்கும், அதிமுக தோக்கும்னா சொல்ல முடியும். உண்மைய தான் சொல்ல முடியும். அதுக்குன்னு எல்லாமே சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிட்டேன் மக்களே. நீங்க மாத்துறதும், மாத்தாததும், ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும்
உங்களோட மனநிலைமையில தான் இருக்கு. நான் பொறுத்தளவுக்கு இதுதான் இந்த இடத்துல பலம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 12.66% விஜய் அவர்களோட ஃபேம்க்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு மேல வெற்றி பெறும் அளவிற்கு அவங்க என்ன பண்ண போறாங்க? எதுவும் ஏன்னா கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அதிமுக தனிச்சே தன்னோட 50% 50 வெற்றி பெறுவதற்கு 100% தேவைன்னா, 50% வெற்றி பெற்றாலே ஒருத்தர் இன்னொருத்தர் இருந்தாருன்னா 50% வெற்றி பெற்றாலே போதும். ஸோ அத எடப்பாடி அவர்கள் வந்து 2024லயே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மேல நம்மளுக்கு வேற என்ன ஆன்சர் வேணும்? பார்க்கலாம். அது என்ன நடக்க போகுது? எப்படி பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நல்ல நல்ல ஊருக்கு ஏன்னா மொத்தமா 234 ஊர் இருக்கு. 234 ஊரையும் நான் போட்டிருக்கேன் மக்களே. இப்பதான் 180 பக்கமா வந்திருக்கேன். இன்னொரு 60 தான் இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுக்காக எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா 234யும் தேர்ந்தெடுத்து பார்த்துக்குங்க. நம்ம அரசியல் நெருங்க நெருங்க மிக ஏன்னா இது ஒரு டேட்டா ஒரு 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 எக்ஸல் டேட்டாவ வச்சு என்னால ஒரு எப்படி சொல்றது? 234 வீடியோஸ் போட முடியும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த 234 வச்சு நெறைய வீடியோஸ் போட முடியும். கண்டிப்பா உங்களுக்காக டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அனலைஸ்லாம் குடுக்குறேன். நீங்க அதெல்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு நல்லவைங்களுக்கு அதாவது உங்களுக்கு நல்லது செய்ற மக்கள் யாரோ, அவைங்களுக்கு வேட்பாளர்கள தேர்ந்தெடுத்து, அவைங்களுக்கு வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். போயிட்டுறேன். பை.